அப்புறம் தலைவர்கள், அவர் கொள்கை தலைவர்கள்னு சொல்ற வரிசையில எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் இப்ப சேர்த்துட்டாரு. ஏன்னா தொடர்ந்து அவங்க பெயரை குறிப்பிட்டார். இந்த தலைவர் வழிகாட்டி இந்த ஒரு பெரிய சர்ச்சை எங்க காலத்திலே உண்டு. அதாவது சினிமா நியூஸ்னு ஒரு பத்திரிகை 64 65ல அதன் ஆசிரியர் அவர் ஒரு இஸ்லாமியர், தீவிர காமராஜர் ஆதரவாளர். எம்ஜிஆர்லாம் ரொம்ப அட்டாக் பண்ணி எழுதுவார். காமராஜர் பிறந்த நாள், அந்த பிறந்த நாள் அப்போ அவர் எம்ஜிஆரை கூப்பிடணும்னு விரும்பி யாரை மூலமாக கூப்பிட்டு எம்ஜிஆர் அது ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ணல. அவர் வந்து பேசுனது அப்போதான் வந்து காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு அவர் சொன்னது. அது எங்களுக்கு கல்லூரி நாட்கள் பெரிய சர்ச்சையாச்சு. அது எப்படி அண்ணா தலைவராக ஏற்ற பிறகு காமராஜர் என் தலைவர், அண்ணா வழிகாட்டின்னு சொல்லலான்னு எம்ஜிஆர்கிட்ட சொல்லும்போது அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். அதாவது வழிகாட்டிகள் நிறைய பேர் வாழ்க்கை பூரா அவங்க தொடர்ந்து வராங்க. ஆனால் தலைவர்கள் வந்து சில குறிப்பிட்ட கொள்கைகளுக்காக நம்ம அவங்கள ஏற்றுக்கிறோம். அதாவது இந்த கொள்கை தலைவர் தான் இவர் இப்போ சொல்கிற கொள்கை தலைவருங்கிற அந்த கான்செப்டை அன்றைக்கு வந்து சொன்னது வந்து எம்ஜிஆர். இப்போ அந்த எம்ஜிஆரும் விஜய் அவர்களின் கொள்கை தலைவர்கள் பட்டியலில் சேர்ந்துட்டாரு. ஜெயலலிதா அவர்களும் சேர்ந்து விட்டார்கள்.